ஸோ முட்டாள் என்றால் அந்த காலத்தில் ராஜா தேர் ஓட்டிட்டு வரும்போது அதை முட்டு கொடுத்து நிற்கிறவங்களுக்கு பேர் முட்டாள். அதாவது என்னென்னா, கோயில்களில் தேர் இருக்கும், அப்போ அந்த டைம்ல எல்லாம் அதை முட்டு கொடுத்து நிற்கிற ஒரு வேலையாட்களுக்கு பேர் முட்டாள். அந்த பணி செய்கிறவங்களுக்கு பேர். அது மாதிரி மடையன்னா பாத்தில் மடையை திறந்து விடுவாங்க சொல்லுவாங்கள்ல, அதை அடைக்கிறவங்களுக்கு பேர் மடையன். இதெல்லாம் கொக்கு, கருப்பு கொக்கு. அது எதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்கவுங்க வேலைக்கு தகுந்த மாதிரி தான் பேர் அமையும். சூப்பர். ஓகே, பை டு ஆல். see you next live. இதை கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இது சொல்லுவீங்கன்னு நினச்சி அதே மாதிரியே சொல்லிட்டீங்க. மழை பெஞ்சிருக்குல்ல, அதுதான் நல்லா அழுத்திருக்கு. மழை துளி இருக்கு பாருங்க செடியில். மழை துளி மண்ணில் சங்கமம். குரல் வேற கோல்டெல்லாம் மாறிடுச்சு. குமாரண்ணா, நல்லா போகுதுமா. நான் எங்கே போனாலும் வேலை செய்வேன். வேலை கொண்டு ஒரு நாளும் பயந்தது கிடையாது. சுறுசுறுப்பு டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். எஸ், கரெக்டாக. சூப்பர். வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும், அதுதான் நம்மளுடைய வேலை அப்படின்றீங்க. தங்குற இடம் வசதி எல்லாம் வேலை செய்கிற இடத்துல நம்ம கண்டிப்பாக நல்லா ப்ராப்பராக வேலை செய்யணும். தங்குற இடம்லாம் நல்லா அமைஞ்சால் நல்லாயிருக்கும். தொண்டை கட்டிக்கிச்சேன்னா மழை பெஞ்சிருக்கு. வித்தியாசமாக ஜனவரி மாதம் மழை பெய்யுமோ? தையில் என்ன இந்த பொண்ணு கோவிச்சிட்டு உட்காந்துருக்கு? என் பொண்ணு அன்பு மகளே, ஆசை மகளே, கண்ணக்குட்டி செல்லக்குட்டி அழகு குட்டி, என்னடி தாங்கும்? என்னடி சொல்ல குட்டி, பால் வேணும் மாட்டி எனக்கு? வாதி தரண்டி, வாதி. நீ தானடி ஓடிட்ட அழகு. வா. சூரியன் குமார் அண்ணா, உங்களுக்கு மாதிரி எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் நான் எங்கேயோ போயிருப்பேன். நல்ல வேலை தெரியல. இல்லைன்னா உங்களை கையில் பிடிக்க முடியுமா? எங்கே போய் தேடுறது உங்களை? நல்ல வேலை அண்ணா, அதுவும் நல்லது தான். சும்மாவே இப்போ தரையில் நிற்க மாட்டேங்குது உங்கள் கால். வானத்துக்கும் பூமிக்கும் பறக்குறீங்க. கை ஒரு பக்கம் காய்கறி வெட்டுறேன்னு அது ஜெட்டு வேகத்தில் ஓடிட்டுருக்கு. கால் ஒரு பக்கம் சூப்பர் ஃபாஸ்ட்டில் டான்ஸுங்கிற பேரில் ஓடிட்டுருக்கு. இதில் இங்கிலீஷும் தெரிஞ்சதுன்னா என்ன